எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின்ஸால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வருது. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்தில் பேட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக பேட்டர்ன் கட் பண்ணிக்கணும். பேட்டர்ன் கட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இதை திரும்ப இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் இன்னொரு வாட்டி மடிச்சுக்கோங்க. நம்ம சுடிதாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்கால் ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பேடோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதோட பாதியை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4.5 போதும். டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5.5 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேடோட அகலம் மெஷர் பண்ணிக்கோங்க. அதோட பாதியை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.5 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தான். நீங்கள் 1.5 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டட் எட்ஜ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இந்த 1.5லேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும். 1.25 எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் உங்களுக்கு 4.5 இருக்குது. கீழே 1.5 எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபோல்டட் எட்ஜில் 1.25 எடுத்துருக்கிறேன். இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு மார்க் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்படியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம கடையில எல்லாம் வாங்குற மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ் எப்படி இருக்கோ அதே ஷேப் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்ருக்குறேன். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேட்டர்ன் கட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வர பேடுக்கான பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பேடோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பீஸ் கூட தேவை, இன்னொரு பேட்டர்ன் தேவை. அது பார்த்திங்கன்னா விங்ஸுக்கான பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மடித்தோமோ அதே மாதிரி தான் நீலவாக்கில் ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி இந்த மாதிரி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. இப்படி 2 வாட்டி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்னை எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு இந்த பேப்பர் மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தை எல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதே அளவில் நம்ம விங்ஸுக்கு கட் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும். அது நீங்கள் தையல் எப்படி விடுறீங்களோ அதை பொறுத்த. சிலர் 1/4 இன்ச் விடுவாங்க, சிலர் 1/2 இன்ச் விடுவாங்க. 1/2 இன்ச் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக இதே ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த விங்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக விங்ஸோட நீளம் எடுத்துக்கணும். விங்ஸோட நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு அளந்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நீங்கள் தையலுக்கு சேர்த்து 2.5 விட்டுக்கணும். ஸோ 2.5ங்கிறது கரெக்டாக இருக்கும். 2.5 இல்லைனா 3 எடுத்துக்கலாம் நீங்கள் விங்ஸோட நீளம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் 2.5 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அகலம் 1.5 எடுத்துக்கோங்க. நீளம் 2.5, அகலம் 1.5. இப்போ இந்த 2 மார்க்கிங்ஸையுமே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த விங்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் விங்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்குது, சைடெல்லாம் லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 1.5 நம்ம எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஒரு 3, 3.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3.5 எடுத்து இங்கேருந்து இந்த மாதிரி விங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ விங்ஸ் உங்களுக்கு அகலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் லீக் ஆகாமலும் இருக்கும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு விங்ஸுக்கான பேட்டர்ன். இப்போ நம்ம 2 பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஒன்று, இன்னொன்று உள்ளே இருக்கிற பேடுக்கான பேட்டர்ன். இப்போ இது ரெண்டையும் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். நல்ல பியோர் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு விங்ஸுக்கானதும் சரி, இந்த பேடுக்கானதும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதே அளவில் துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற விங்ஸோட பீஸ் 2 பீஸ் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ விங்ஸுக்கானது 2 பீஸ் இருக்குது பாருங்கள். இதில் 2 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேட் உள்ளே இருக்கிற பேடுக்கானது பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே ஃபேப்ரிக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். விங்ஸுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் 1 எடுத்துக்கோங்க. அதோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு சென்டரில் நம்ம பேடுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த 6 பீஸையுமே வச்சுக்கலாம். சைடில் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 1/2 இன்ச் எல்லா பக்கமும் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க.
இதை வந்து நம்ம பேடுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த விங்ஸுக்கான பீஸ் கூட நம்ம தைக்க போகிறோம். தைக்கும் போது விலகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேடை மட்டும் சுற்றி வந்து தைச்சிக்கோங்க. ஓரத்தில் பேடோட ஓரத்தில் வச்சு சுற்றி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டன் ஆனதுனால தான் நம்ம இப்போ 6 பீஸ் எடுத்துருக்கிறோம். இதே நீங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் லைக் ஃபெல்ட் மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 2 பீஸே உங்களுக்கு போதும் பேடுக்கு. இப்போ வந்து இன்னொரு விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கிற விங்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் ஓரத்தை எல்லாம் நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓரத்தை வந்து தைக்கும் போது கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவில் வந்து தைக்காமல் விட்டுக்கோங்க. துணியை நம்ம திருப்பி எடுத்துக்கணும் இல்லை, அதுக்காக வந்து ஒரு 3 இன்ச் போல் தைக்காமல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் தைச்சி முடிச்சுட்டேன் பாருங்கள். இவ்வளோ இடம் மட்டும் நான் தைக்காமல் விட்டுருக்கிறேன் திருப்பி எடுத்துக்கிறதுக்காக. இப்போ திருப்புறதுக்கு வசதியாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம போட்டிருக்கிற தையல் மேலே கட் பண்ணிக்கக்கூடாது. தையலோட இந்த பக்கம் கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது தான் இந்த கார்னர்ஸ் எல்லாம் அழகாக திரும்பி வரும். உங்களுக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வளைவாக இருக்கிற பக்கம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் அந்த வளைவாக இருக்கிற பக்கம் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேடோட நல்ல பக்கம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நல்ல பக்கம் வெளியே வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் இடம் தைக்காமல் விட்டுருக்குறோம். அது வழியாக இந்த துணியை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக திருப்பி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும், டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்காக இப்போ நம்ம தைக்காமல் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து உள்பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு அப்படியே மேலே சுற்றி வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் படிமான தையல் போட்டு முடிச்சுட்டேன் இந்த விங்ஸை சுற்றி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற பேட்லேயுமே 2 ஸ்டிச் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்னாப் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்னாப் பட்டன் வைக்கிற டூல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்க்ரோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ டேப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெல்க்ரோ டேப், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப் பட்டன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்னாப் பட்டன் வந்து 2 வச்சுருக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் ஒரு வேளை கொஞ்சம் லூஸாக இருந்து அப்படின்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்னாப்ஸ் வச்சுருக்கிறேன் நான். இப்போது நமக்கு வந்து பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட் நமக்கு ரெடிமேடாகவே வாங்க கிடைக்குது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேடோட விலையே மினிமம் 200 இருக்கும். அதுக்கு மேலே தான் இருக்கும். 200 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு பேடோட விலையே. இது நீங்கள் சிம்பிளாக வீட்டில் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு பேட் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் கடையிலேருந்து தனியாக வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்கள் கிட்டே இருக்கிற பழைய நைட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி பேட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 பேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கு உங்களுக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக பத்தும். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின்ஸ்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. கூடவே அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டென்ட்னால அது மண்ணில் சீக்கிரம் மக்கி போகிறதும் கிடையாது. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கிளாத் பேட்ஸ் வந்து வீட்டிலையே சிம்பிளாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் பேட் யூஸ் பண்ணாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ண உடனே வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி நல்ல வெயிலில் காய வைங்க. ஒரு நாள் ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் கண்டினியூஸாக நிறைய வாட்டி வந்து இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.